தேவன் நெந்தன் மீட்பர், மாறும் உலகில் அன்பு ஈர்ந்து அணைக்கும் என்னை நிந்தன் கரங்கள். வானம் பூமி யாவும் படைத்த வல்ல தேவன் நெந்தன் மீட்பர், மாறும் உலகில் அன்பு ஈர்ந்து அணைக்கும் என்னை நிந்தன் கரங்கள். தொழுகிறேனே உந்தன் பாதம் தொடருவேனே, உம்மை நாளும் சிலுவை நிழலில் வாழ்வு கண்டேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 19 முதல் 6 வரை. ரோமர் 1 வசனங்கள் 18 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவனை மறுதலித்த மதிகேடன். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். சங்கீதம் 14:1. விண்கலத்தில் அண்டவெளியை சுற்றி வந்த நாத்திக விண்வெளி வீரனாகிய யூரி ககாரின் அண்டவெளியில் நான் தேடி பார்த்தபோது அங்கே கடவுளை காணவில்லை, ஒரு எறும்பையும் காணவில்லை என்று ஏளனமாக சொன்னாராம். 1969 ஜூலை 20 முதலாக சந்திரனில் கால் பதித்து திரும்பிய நீல் ஆம்ஸ்ட்ராங், விண்வெளியில் நான் கடவுளை தேடினேன், அவரை காணவில்லை, ஆனால் அண்டவெளியில் இயற்கையின் அழகில் நான் இறைவனின் கைவண்ணத்தை கண்டேன் என்று கூறினாராம். இவர்களில் யார் புத்திமான், யார் மதிகேடன்? மனிதன் தன் பாவத்தினால் கடவுளை விட்டு தூரம் விலகி போனாலும் மனிதன் மீது அன்பு கொண்ட கடவுள் தம்முடைய படைப்பின் அதிசயங்கள் மூலம் அவனோடு பேசி தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையின் அழகும் அதிசயமும் தன்னை படைத்தவரின் கைவண்ணத்தை எந்த நேரமும் நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. அதில் அவரது ஞானம், வல்லமை, மகிமை என்பன வெளிப்படுகின்றன. இயற்கைக்கு பேச வாயில்லாவிடினும் அவை ஆயிரம் வார்த்தைகளை எந்நேரமும் நமக்கு சொல்லுகின்றன. அந்த சத்தத்தை நமது செவிகளினால் அல்ல, உள்ளத்தின் உணர்வுகளினாலேயே கேட்க முடியும். இவ்விதமாய் தேவனை குறித்து அறியப்படுவது கடவுளை அறியாதவர்களுக்குள்ளும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனையே பவுலடியார் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று எழுதியுள்ளார். ரோமர் 1:20. இப்படி இருக்கும்போது நாம் அறியோம் என்று போக்கு சொல்வது எப்படி? ஆம், வார்த்தையின்றி இயற்கையின் மூலம் தம்மை வெளிப்படுத்தியவர் இன்று தமது வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் உலகிற்கு வந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவும் தம்மை உலகுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே மனிதனுக்கு தரப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ளவும், அவரை அறிந்தவர்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வரும் வாழ்க்கை வாழவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருப்பவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டாலும் உண்மையில் தேவனுடைய பார்வையில் அவர்கள் மூடர்களாகவே இருக்கின்றனர். ஜெபம் செய்வோமா? தேவனே, உமது விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சிருஷ்டி கர்த்தராகிய உம்மை தாழ விழுந்து பணிந்து தொழுது கொள்கிறோம். ஆமேன்.